காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஐயா பொன் கிருஷ்ணமூர்த்தி ஐயா, இப்போ உங்கள்கிட்ட இப்போ நான் கேட்குறது சல்வார் ஜூடுங்கிறது வேற விவகாரம். தற்போது இந்தியாவில் 2 வித அணிகளுடைய மோதல்கள் உச்சக்கட்டத்தில் இருக்கிறது. அதில் ஒரு பாகமாக வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனையும் பார்க்கலாம், தேர்தல் விவகாரங்களையும் பார்க்கலாம். முரண்பட்ட கருத்துகள், வார்த்தைகள், சொல்லாடல்கள் எல்லை மீறி போகிறதா என்று என்ன தோன்றுகிறது? அதாவதுங்க, வார்த்தைகள் எல்லை மீறி யார் போகிறார்கள் என்பதற்கு உதாரணம், இன்றைக்கு ஒரு நீதியரசரை பார்த்து நக்சல் ஆதரவாளர் என்று சொல்லக்கூடிய ஒரு உள்துறை அமைச்சரை இந்திய நாடு பெற்றிருக்கிறது என்பது வருத்தத்திற்குரிய ஒரு பதிவு. சார் சொன்னாங்க, அந்த நீதியரசர் ரொம்ப நல்லவர், லோக் ஆயுக்துக்கு அப்படிப்பட்டவர் தான் நிற்க வச்சுருக்கோம். அவரே ஒத்துக்கிட்டார் நல்லவர்ன்ட்டு. அங்கே ஒரு காங்கிரஸ்காரர் மகேஷ் கர்மா என்பவர் தான் அந்த அமைப்பை ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னார். கரெக்ட், உண்மை. அஜித் தோவல் என்ற ஒரு முதலமைச்சர் இருந்தபோது அவருக்கு கீழே அமைச்சராக இருந்தார். ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது, நீதியரசர் ரெட்டி என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் சாதாரண பொதுமக்களிடத்தில் துப்பாக்கி, நீங்கள் இப்போ வலைதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க உடை எப்படி தெரியுமா இருக்கும், லுங்கி கட்டிக்கிட்டு பனியன் போட்டு துப்பாக்கி வச்சுட்ருப்பாங்க. அதை காங்கிரஸ்கார் தொடங்கி இருந்தாலும் அது தவறு தான். என்னுடைய கருத்தையும் நான் ஏற்றுக்கிறேன், தவறானது தான். ஆமாம், அது நீங்கள் என்னென்னா, அவனுக்கு பிடிக்காதவனெல்லாம் அவன் சுட்டுக்கிட்டு இருந்தான். அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, அதை தான் படிக்க சொல்கிறார். குறிப்பாக இவங்க வருத்தப்படக்கூடாது. நான் கருத்தை மட்டும் சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் பதில் சொல்லுங்கள். பிஜேபி நண்பர்கள், ஏன் அமைச்சர்லேருந்து எல்லாருமே வரலாறை படிக்கிறதில்லை, வரலாறை தெரிஞ்சுக்கிறதில்லை. தெரிஞ்சிக்காமலேயே அவர்கள் எதையாவது சொல்கிறாங்க. நீதியரசர் என்ன சொல்லியிருக்காரு, மரியாதைக்குரிய ரங்கராஜர் அவர்கள் மிக தெளிவாக ஜெயா டிவி நேயர்களுக்கு எல்லாமே சொல்லிட்டார். நான் என்ன சொல்லணும்னு நினச்சிருந்தேனோ அதெல்லாம் அவர் சொன்னார். அவர் என்ன சொல்கிறாரு, 2 நீதிபதிகள் அடங்கிய இடத்துல நீங்கள் சாதாரண மக்கள்கிட்ட துப்பாக்கியை கொடுக்கறது ஜனநாயகத்திற்கு விரோதமானது. அரசாங்கம் தான் அந்த பணியை செய்ய வேண்டும். குற்றவாளிகளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது, நீதி முன் நிறுத்த வேண்டியது அரசாங்கம், காவல்துறை. அதை விடுத்துவிட்டு பொதுமக்களை களத்தில் இறக்கி அவர்களிடம் துப்பாக்கி, அவனுக்கு ஒருத்தர் பிடிக்கலைன்னா அந்த பொதுமக்களுக்கு அவனையும் சூட் பண்ணிடுவாங்க. காங்கிரஸுடைய அந்த டிசிஷன் தப்பு, நான் ஒத்துக்கிறேங்க. அதை அவர் கரெக்டாக சொன்னார். அதை அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு தவறுன்னு சொன்னார். ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த அமைச்சர் அதை அவருக்கு மனசில் அது சரின்னு பட்டு செஞ்சிருக்காரு. ஆனால் தவறு தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீதியரசர் என்ன சொல்கிறாரு, நான் தீர்ப்பு கொடுத்தது ஜனநாயகத்திற்கு விரோதமாகவோ இந்திய நாட்டுக்கு எதிராகவோ இறையாண்மைக்கு எதிராகவோ நான் தீர்ப்பு கொடுக்கல. சாதாரண மக்கள்கிட்ட நீங்க அவங்கள பார்த்தீங்கன்னாங்க லுங்கி மணியோட இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட நீங்க துப்பாக்கி கொடுத்தீங்கன்னா என்ன வேணாலும் நடக்கும்னு ஒரு நீதியரசர் சொல்ற. நீதியரசர் சொல்லாம யாருங்க சொல்லுவாங்க, அவங்க தான் சொல்லுவாங்க. இப்போ சார் சொன்னார், திரு அமித்ஷா வந்ததுக்கப்புறம் நக்சலைட்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. சரி, நக்சலைட் போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, பகல்காமில் காஷ்மீரில் 370 ஆர்டிக்கல் எடுத்தவுடனே அமைதி பூங்காவை ஆயிடுச்சின்னு சொன்னீங்க. அங்கே பானிபூரி விற்கிறவங்க கூட இருந்தான், பாதுகாப்புக்கு ஒரு ஆள் கூட அங்கே இல்லை. 26 அப்பாவிகள் சுட்டு கொல்லப்பட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, என்னென்னவோ சொன்னீங்க. அப்போது நான் என்ன கேட்குறேன், அந்த நீதியரசு சொன்ன தீர்ப்பை மிக தெளிவாக திரு ரங்கராஜ் அவர்கள் விளக்கிய பிறகு இது பொதுமக்களுக்கு ஜெயா டிவி நேயர்களுக்கு விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை பிஜேபி நண்பர்கள் திரு ரங்கராஜர் அவர்களிடத்துல பாடம் கற்றுக்கணும்னு நான் சொல்கிறேன். தப்பாக சொல்லலை நான், நீங்கள் யாரும் வருத்தப்படாதீங்க. ஏன்னா தெளிவாக சொல்கிறாரு, அதில் 2 நீதிபதிகள் இருக்காங்க. அந்த 2 நீதிபதிகள் தெளிவாக தீர்ப்பு சொல்கிறாங்க. சார் சொன்னார், நாகரத்னா சதீஷ் சர்மா. ஆமாம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறது, ஒரு நீதியரசர் அவர் மேலே குற்றச்சாட்டை வைக்கிறது மிகப்பெரிய தவறு. உண்மை இல்லாத குற்றச்சாட்டை வச்சிருக்கிறீங்க. அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸை பற்றி இவங்க சொன்னாங்க. அவர் ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவர் என்று அவரே பேட்டி கொடுக்குறார். எப்போ கவர்னராக இருக்கும்போது சொல்கிறார், நாம் சுயம் சேவகர்னு சொல்கிறார். இப்போது திரு ரங்கராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி காந்தியினுடைய கொலையில் ஆர்எஸ்எஸ்க்கு தொடர்பில்லை அப்படின்னு பிஜேபி நண்பர்கள் தொடர்ந்து சொல்கிறாங்க. நான் வரலாறு திரும்பி படிங்க. கோபால் கோட்ஸே ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். சார் கொஞ்சம் இருங்க, கோபால் கோட்ஸே ஒரு புத்தகம், தயவு செய்து நீங்கள் அதை வாங்கி படிங்க.
தெளிவாக எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்காருன்னா, சிறையிலிருந்து வந்ததுக்கப்புறம் எழுதின புத்தகத்தில், நாங்கள் RSS அலுவலகத்திலிருந்து தான் புறப்பட்டு போனோம். கோர்ட்டில் வச்சு கோட்சேவனுடைய வழக்கறிஞர் சாவக்கரை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் RSS அலுவலகத்தினுடைய நீங்கள் எங்களுக்கெல்லாம் அனுப்பி விட்டுட்டு நீங்கள் என்ன இப்போ ஒரு நீதிமான் நியாயமான் மாதிரி இங்கே உட்கார்ந்துருக்கீங்களேன்னு வழக்கறிஞர் கேட்குறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, நாங்கள் RSS அலுவலகத்தில் இருந்து தான் வந்தோம், அந்த புத்தகத்தை தயவு செய்து வாங்கி படிங்க, படித்து விட்டு வந்து நீங்கள் தயவு செய்து பேசுங்க. கோபால் கோட்சே சொல்கிறாரு, நாங்கள் வாழ்ந்ததே RSS என்ற அமைப்பின் அலுவலகத்தில் தான் நாங்கள் குடும்பமே நடத்தணும்னு சொல்கிறார். நீங்கள் சும்மா இந்து மகாசபானா இப்போ RSSன்னு தடை செய்யப்பட்ட இயக்கமாக இல்லையா? அது தடை செஞ்சாங்கல்ல, மறுபடியும் தடை நீக்கப்பட்டது, மறுபடியும் தடை செய்யப்பட்டாங்க. அந்த இயக்கத்தினுடைய நான் ஒரு சுயம் சேவகன் சொல்கிறவர், முதல் தீவிரவாதத்தை இந்தியாவிலே விதைத்தவர் கோட்சே என்ற ஒரு RSS தீவிரவாதி. இது கமலஹாசனுடைய கருத்து அல்லவா? கமலஹாசன் இதே கருத்து தான். கமலஹாசனுடைய கருத்து. 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்க சுதந்திர இந்தியாவின் முதல் கொலை தான் சொன்னார். திமுக பண்ணல, கமலஹாசன் தான். சரி, நீங்க சொல்றீங்க, நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். கமலஹாசன் இதே கருத்து சொன்னார். இதை தடை பண்ணி மீண்டும் தடையை நீக்கி மீண்டும் தடை செய்யப்பட்ட இயக்கம் இது சித்தாந்த ரீதியாக தான் ஒரு RSS என்று முதல் தீவிரவாதி ஒருவரை இந்தியாவிலே விதித்துவிட்டு போன RSS அமைப்பினுடைய நான் ஒருவர் என்று சொல்வர் துணை ஜனாதிபதியாக இந்த நாட்டிற்கு தேர்ந்தெடுக்கப்படுவது தேவையா? சார் என்ன சொன்னாரு, எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாம தேர்ந்தெடுக்கணுமா? எப்படி ஒரு RSS காரரை தேர்ந்தெடுக்க முடியும்? எப்படி ஒரு RSS காரர் பிரதமராக இருக்கிறார், எப்படி ஒரு RSS காரர் ஹோம் மினிஸ்டர் இருக்கார்? ஒரு நிமிஷம் இருங்க, அவர்களே சொல்றாங்க much pride about I am an RSS. இருங்க, அவரையும் எதிர்த்து நாங்க கேண்டிடேட் போட்டோம், தப்பித்தோம் பிழைத்தோம் தான் இந்த தடவை RSS காரர் பிரதமரா வந்திருக்கார். அதையே நீங்க புரிஞ்சுக்கணும், தப்பித்தோம் பிழைத்தோம் அப்படின்னு தான் வந்திருக்காரு RSS காரர் பிரதமரா. அதையே நீங்க பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம தலைப்பை விட்டு வேற எங்கேயோ போயிட்டோம். சரி, காந்தி இதெல்லாம் நடக்கிறதா? கோட்சே தான் கொன்றாருன்னு சகோதரர் ரவிச்சந்திரன் சரியாயிட்டாரு, வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. ஆமா, அதுதான் சொல்லி. ஏன்னா நீங்க போட்டோ எல்லாம் பாருங்க. இன்னொரு விஷயம், காந்தியை சுடுவதற்காக 2 முறை போகிறார் கோட்சே. போயிட்டு திரும்பி வந்துடுறார். வந்தபோது RSS இயக்கத்துல குறிப்பா இப்ப நீங்க மறுபடியும் பழைய படத்துக்கு போறீங்க. படத்துல இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னு நீங்க கேட்கணும். வேகமா சொல்லுங்க. சாவக்கர் கேட்கிறாரு, நீ சுட்டுட்டு வரலன்னா வேற ஆளை மாத்துவோன்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, அந்த மனிதனை பார்த்து என்னால் சுட முடியவில்லை. இது வரலாறு படிங்க சார், வரலாறு படிங்க, வரலாறு நீங்க படிக்கணும். நீங்க இருங்க சார், இல்ல இருங்க, நீங்க கோட்சேன்னு சொன்னீங்கல்ல, அப்போ கூட அவரு காந்தி காலில் விழுந்து எழுந்து தான் சுடுறாரு. அப்பவும் அந்த மனிதனை எவ்வளவு மதிச்சிருக்காரு, எவ்வளவு உயர்ந்த மனிதன் நீங்க பார்க்கணும். அவருக்கு யார் பயிற்சி கொடுத்தா? RSS தான் கொடுத்தா. அதனால தான் வழங்கினாரு. அதே ISIS தீவிரவாதம் ஒத்துக்கிட்டாரு. அப்ப RSS தான் ஒத்துக்கிட்டாரு. இப்ப இப்ப நீங்க தானே சொன்னீங்க கோட்சே RSS, நீங்க எல்லாத்தையும் சொன்னீங்க. உங்க கருத்தை கேட்டேங்க, நீங்க சொன்னீங்க. இப்போ பயிற்சி கொடுத்தது நாங்க தான். நான் என்ன சொல்றேங்க, சித்தாந்த ரீதியாக ராஜீவ் காந்தியை கொலை செய்த தானுவும் குனிஞ்சி வணங்கி இது மாலை போட்டு தான் பாருங்க. சுவிட்ச் இருந்ததனால குனிஞ்சாங்க, மரியாதைக்கெல்லாம் குனியல. சுவிட்ச் இங்க இருந்தது சார், மரியாதை சொல்லி அவர் இடுப்புல வச்சிட்டாங்க. வந்து வணங்கி ஒரு நிமிஷம், ராஜீவ் காந்தி கோர்ட்ல மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? RSS தான் மன்னிப்பு கேட்டாரா இல்லையா சார்? ராஜீவ் காந்தி கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? ஐயா தப்பா சொல்றீங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? யாரெல்லாம் வணங்கலாம் சார், யாரெல்லாம் அந்த லேடி பட்டன் அழுத்தத்துக்காக தான் குடிக்குது. அதாவது இந்த சித்தாந்த ரீதியாக நாங்கள் மிகவும் கடுமையாக இன்றைய துணை ஜனாதிபதியினுடைய பிஜேபி வேட்பாளரை நாங்கள் எதிர்க்கிறோம். சித்தாந்த ரீதியாக இந்த இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்ட அந்த அமைப்பின் சார்ந்தவன் என்று சொல்வதோடு அல்லாமல் நான் அதனுடைய சுயம் சேவகர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, RSSல
அது ஒரு தன்னை முழுமையாக அதில் ஈடுபடுத்தி கொண்டவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருந்தவர், அது மாத்திரம் இல்லைங்க, அவர் தமிழர்களுக்கும் எதிராக இருந்திருக்கிறாரு. யாரு? நீங்க இன்றைய துணை ஜனாதிபதி பிஜேபி வேட்பாளர் சிபி இந்த ராஜேந்திரன் 2000 கோடி வாங்கி கொடுக்கல. இருங்க. நான் சொல்றது தமிழக கொஞ்சம் சார், ரவிச்சந்திரன் சார் அவருக்கு புரியல கொஞ்சம் இருங்க சார், அவருக்கு புரியுற மாதிரி நான் சொல்லிடுறேன் சார். முடியும். மகாராஷ்டிரால அவர் கவர்னரா இருக்கும்போது மகாராஷ்டிரால மராத்தி மொழி பேசணும்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்தபோது சரி. அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. மகாராஷ்டிரா கவர்னரா நான் எம்பியா இருந்தேன், கோயம்புத்தூர்ல ஒரு ஹோட்டல்ல ஒரு ஆளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்திக்காரனை, என்னையான்னு போய் கேட்டேன், அவனை தமிழ் பேசுறான்னு சொல்லி அடிச்சாங்க. இப்படி பேசலாமா? தமிழ் பேச சொல்லி தமிழ்நாட்டில் நடந்த வரலாறு நீங்க எப்போது பத்திரிகையாளராக கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி தமிழர்களை காட்டி கொடுத்த வரலாறு இருக்குதா? அதனால தான் முதல்வர் சொல்றாரு, தமிழர் என்ற முகமூடியை போட்டுக் கொண்டு வருகிறார்கள் என்று சொல்றாரு. சரி. தமிழர்களையே மகாராஷ்டிரால போய் அவமானப்படுத்தியவர் தமிழர் முகமூடி போட்டுக்கிட்டு வராருன்ற சரி. சித்தா இந்திய இறையாண்மைக்கு எதிரானவர் என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். சரி. அவரை ஏற்க முடியாது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ரைட். ஒரே ஒரு வரி. சரி, நேரம் ஒரே ஒரு வரி. ஆ. தமிழரா அவர் பிறந்தாரு, சரி. நானும் நீங்களும் Right, ஆப்ஷன் right. வச்சு ஏய், இந்த வாட்டி நான் மலையாளியா பிறக்கணும், காந்தி இந்த வாட்டி நான் கொலைக்கு கேரளால பிறக்கணும்னு சாவர்கருக்கு ஆனா சம்பந்தம் இல்லை என்ன இந்திரா காந்தி Right, ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க. right, right. இவங்க RSS மன்னிப்பு கேட்டாரு. சீனா போரில் ஐயா, மன்னிச்சிடுங்க ஐயா. சீனா போரில் Right, நீங்க- பங்கேற்றதற்காக குடியரசு தெரியாம தினத்தில் சொல்றீங்க. பங்கேற்றனர். சரி. நேரு அவர்கள் நம்ம குடியரசு என்ன தினத்தில் ஸ்டாம்ப் பங்கேற்றனர். வச்சாலும் நீங்க கோபால் கோட்சே புக்க படிங்க. அவர் என்ன வேணா எழுதிக்கலாம் சார். கோபால் கோட்சே புத்தகத்துல தெளிவா சாவர்கர் தான் எங்களை அனுப்புறாருன்னு சொல்றாங்க. படிங்க. முதல்ல படிங்க சார். இன்னைக்கு ரெட்டியார் என்ன சொல்றாரு? குடியரசு துணை ஜனாதிபதி வேட்பாளர் என்ன சொல்றாரு? தீர்ப்பை படியுங்கள்ன்றாரு.